ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்டில் BSSMP சீசன் 3யோட பார்ட் 2 கேம் பிளே கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு, மன்னிச்சிக்கங்க. ஸோ ஓகே, நம்ம விளாண்டு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கைஸ். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் பிளேஸில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்பானுக்கு தான் வந்திருக்கோம். வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் சொல்லி எல்லா மெம்பர்ஸையும் கூப்பிட்டுருக்காரு. எல்லாருமே இங்கே இருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில புது மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா SSMPக்கு வந்திருக்காங்க. அந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடிக்கிற STG ஒரு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீட்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பில்ட் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SMPயில் ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது கைஸ். பார்த்தீங்கன்னா பில் பேட்டர்னா வரணும் இல்லை, எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பில்ட் பண்ணுவாங்க. அந்த பில்டு பார்த்தீங்கன்னா எந்த பில்டு பார்த்தீங்கன்னா அதிக ஓட்டு வாங்கி ஜெயிக்குதோ, அதாவது எந்த பில் நல்லா இருக்கோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸாக கிடைக்குன்ற மாதிரி பார்த்து சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கலந்துக்க போகிறதில்ல, நம்ம டீமே கலந்துக்க போகிறதில்ல. ஏன்னா அது நம்ம கண்டக்ட் பண்ணுறதே நம்ம டீம்ன்றதுனால நம்ம இதில் கலந்துக்க போகிறதில்ல. அதாவது டார்க்கு, நான், பரத் 3 பேரும் பார்த்தீங்கன்னா கலந்துக்க மாட்டோம். மற்ற எல்லாருமே கலந்துக்குவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு மட்டும் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பில்டு பேட்டிலோட ரிசல்ட் வந்துருச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பில்டு பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். ஸோ ஒரு பில் மட்டும் பில்ட் மிஸ் ஆகிடுச்சு. அந்த விண்மில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பில்டு, அதை பார்க்காமட்டு அது பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொடுத்துருப்பேன். ஸோ கேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பில்டை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா செரி பிளாஸ்மில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு பர்சனலாக கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சு கேஸ். பார்க்க நல்லா இருந்துச்சு, நல்லாவும் இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 8 கொடுப்பாங்க கைஸ். 8 கொடுப்போம். உள்ளே நல்லா தான் இருக்குது. இன்டீரியர்ஸும் எல்லாமே போய் பார்த்துட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 8 கொடுப்போம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 கொடுக்குறேங்க. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் பில்டுக்கு போவோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரௌசர் பாயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி பில்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பில்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப பிரமாண்டமாக பெருசாக கட்டியிருந்தார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் பண்ணியிருந்தார் கைஸ். பார்த்தீங்கன்னா இது நம்ம பில் பேட்டில் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காரு, ஸ்பெஷல் கெஸ்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, LS பைடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் ஆஃப் MC அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்துங்க. ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கோவபுளாக இருந்துச்சு. இது எதுக்கு இருக்குன்னு தெரில, பட் இந்த வீடு நல்லா தாங்க இருந்துச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 9 ரேட்டிங் கொடுக்குறேங்க. 9 போதும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தான் இருக்கும். ஸோ எஸ் நெக்ஸ்ட் வீடு போவாங்க. இது பார்த்தீங்கன்னா SPP கேமிங் அப்படின்னு ஒரு பேர் கட்டின வீடு. இங்கே பார்த்தீங்கன்னா தேவா பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு உட்காந்துருக்குறாங்க போய். நல்லா இருந்துச்சு. இது வீடு கிடையாது, சரி வீடுன்ட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பான் மாதிரி கட்டியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. பட் ஏன்னா எல்லோரும் நல்லா கஷ்டப்பட்டு கட்டியிருந்தாங்க. இவர் கொஞ்சம் சிம்பிளாக கட்டிட்டாருன்னு தோணுது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரேட்டிங் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பில்டுக்கு போவோம் டக்குன்னு. ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி பில்டுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு. ஓகே, ஏஞ்சல் ஸ்டாச்சுன்னு ஏதோ சொன்னாங்க. எனக்கு இதை பார்க்குறப்ப ஸ்டாச்சு ஓகே, ஆனால் ஏஞ்சல் ஸ்டாச்சு மாதிரி தெரியல. ஏன்னு தெரில, எனக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மாதிரி தெரியல. ஸோ இதுக்கு ஒரு 4 ரேட்டிங் கொடுத்துட்டு அவ்வளோதான் கைஸ், பில்டு தான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா யார் அந்த வின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்கள், கோட்டும் லெஜெண்டும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஓட்டிங் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாருக்கு அதிக வின் வந்துருக்குன்னு. ஸோ பார்ப்போம் கைஸ், யாருக்கு அந்த ப்ரைஸ் கிடைக்க போகுதுன்றதை பார்ப்போம். டவுசர் பேர் முன்னாடி போகிற இவராக தான் வின்னராக இருக்குமோ என்னென்னு வேறு தெரில கைஸ். இருங்க பார்ப்போம். அங்கே வேறு பின்னாடி வேறு இவர் நின்றுட்டு இருக்காரு, போலீஸ் ஆஃபீஸர், பாதுகாப்புக்கு ரிஜெண்ட்டுக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வின்னர் பார்த்தீங்கன்னா தேவா. ஸோ தேவா தான் பார்த்தீங்கன்னா வின்னர். இவர் பார்த்தீங்கன்னா இந்த வீடு கைஸ், இந்த செரி பிளாசம் வீடு, இந்த பிங்க் கலர் வீடு, அந்த வீடு தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கு. நல்லா இருந்துச்சு கைஸ், இந்த வீடு நல்லா தான் இருந்துச்சு. கரெக்டான நாளைக்கு தான் ப்ரைஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் கெஸ்ட்டான ஸ்பைடி கையால் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்தாச்சு. ஸோ அங்கே இப்போ நம்ம வேலையை போய் பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெதரைட் மைனிங் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். பிகாஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டப்புன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்க்குறேன் எல்லோரும் நெதரைட் ஆர்மரில் இருக்காங்க. ஸோ சரி பண்ணுறான்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா நெதரைட் மைனிங் காண்டி வந்துட்டேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மைண்ட் பண்ணியிருந்தாங்க கைஸ். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஏதோ ஓரளவுக்கு கிடைக்கிது கைஸ். நான் அப்படியே TNT வச்சு பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் இந்த மைண்ட் பண்ணிட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துருப்பேன், அப்படின்னா கொஞ்சம் எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு TNT பார்ப்போம், அதில் என்ன கிடைக்க போகுதுன்னு. எக்ஸ்ட்ரா 1 வச்சு விடுவோம், 2 வச்சு விடுவோம். என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம் கைஸ். கைஸ் இதில் ஒன்றும் கிடச்ச மாதிரி தெரியல. சரி நான் அப்படியே வரிசை வச்சுட்டு போகிறேன். ஸோ செகண்ட் TNT, தேர்ட் பிளாஸ்ட், ஃபோர்த் TNT, ஃபிஃப்த் TNT. 5th TNT வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே மைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெப்ரிஸ் கிடச்சிச்சு.
ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க கைஸ். டிஎன்டியில் கூட ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, இதுலேயே நிறைய கிடச்சிடும் போல். பேசாமல் ஷிப்மெண்ட் பண்ணிடலாம் போல கைஸ். சரி ஓகே வாங்க அடுத்தது போம். ஸோ கைஸ் 5th டிஎன்டி. ஸோ கைஸ் எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் இங்கே இப்படி ஷிப்மெண்ட் பண்ணுறப்பே எனக்கு நிறையா கிடச்சிட்டு இருக்கு. சரி ஓகே கைஸ், ஏதோ ஒன்று எப்படியோ நம்மளுக்கு ஒரு 15 எவ்வளோ தேவை நினைக்கிறேன், 18 எவ்வளோ தேவை எடுத்துகிட்டு போயிடும். ஃபைனலி கைஸ் ஒரு டிஎன்டி வச்சேன். எப்படியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு டிஎன்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பரவாயில்ல. ஒரு ஸோ நீங்களும் பீஸ்ட் அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட ஒரு சர்வர் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் வந்து அட்ரனோஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பட் அட்ரனோஸ் எந்த மாதிரி லேக் அடிக்கும்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லேக்கில் விளையாடாமல் இருக்கணும்னா நீங்கள் போக வேண்டிய ஹோஸ்டிங் தான் கோர்பைட் ஹோஸ்டிங். ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் அண்ட் ப்ரீமியம் இதே மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அவங்களோட டிஸ்கார்ட் சர்வரில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். அவங்களோட டிஸ்கார்ட் சர்வர் அண்ட் அவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போவே வந்து அவங்களோட சர்வரை போய்ட்டு கிரியேட் பண்ணி 2-3 கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது எலக்ட்மெண்ட் முடிச்சுட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது இருக்குது. ஆனால் எனக்கு அப்கிரேட் டெம்பிள் பார்த்தீங்கன்னா நான் பரத்துக்கிட்ட வாங்கியிருந்தேன். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு டைமண்ட் கிடையாது. ஸோ நம்மளுக்கு பூட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா போட முடியாது கைஸ். அதை நான் அப்புறம் ஆஃப்லைனில் போட்டு வச்சிடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறத போட்டுக்குவோம் கைஸ். இப்போதைக்கு நமக்கு அச்சீவ்மெண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக போட்டு தான் அச்சீவ்மெண்ட் வரும். ஸோ பரவாயில்ல, ஏதோ ஒன்று கைஸ். பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போட்டு விட்றேன். ஹெல்மெட்டு எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இது வேறு போடணும், என்ஜாய் பண்ணி வேறு எல்லாத்துக்கும் கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் அந்த வீடியோ. நான் கம்மியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய் கைஸ்.